தேனி மாவட்டம் காமையக்கவுண்டன்பட்டியை சேர்ந்த 3ஆம் வகுப்பு மாணவன் பள்ளியில் வீட்டுப்பாடம் எழுதாததால் ஆசிரியர்கள் தாக்கியதன் காரணமாக மயக்கமடைந்து கவலைக்கிடமான நிலையில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான். பள்ளியில் ஆசிரியர்கள் தாக்கியதே இதற்கு காரணம் என கூறி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தேனி மதுரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்படாததால் டெல்டா மாவட்டங்களில் உள்ள காவிரி, வெண்ணாறு, கொள்ளிடம் உள்ளிட்ட ஆறுகளும் 650 ஏரிகளும் வறண்டு காணப்படுகின்றன. இதனால் படித்துறையில் தண்ணீர் இன்றி பல ஆறுகள் கழிவுநீர் மற்றும் குப்பைகளால் நிரம்பி வழியும் சூழல் ஏற்பட்டு உள்ளதால் இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு திருவிழா பெரும் கலை இழந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் படித்துறைகளுக்கு செல்வதை தவிர்த்துவிட்டு தங்களது வீடுகளிலேயே குடிநீர் குழாயின் நீரை கொண்டு வழிபாடு செய்த ஆடிப்பெருக்கை கொண்டாடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் புதுப்பட்டியில் பழுதடைந்த நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சீரமைக்க ஊர் மக்கள் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் மனு அனுப்பியிருந்தனர். இதற்கு திருப்பத்தூர் பேரூராட்சி நிர்வாகம் தொட்டியின் பழுதுகள் சரி செய்யப்பட்டு விட்டதாக தலைமை செயலகத்திற்கும் பொதுமக்களுக்கும் முற்றிலும் பொய்யான தகவலை கூறியுள்ளதாக கூறி இளைஞர்கள் தொட்டியின் அருகே நின்று கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் இதில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்துள்ளனர்.